தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். ஆப்ரேஷன் சிந்தூர் இன்னைக்கு இந்தியா ஃபுல்லாக வேர்ல்டு ஃபுல்லாக ஒரு விஷயம் பற்றி பேசுகிறோம் அப்படின்னா ஆப்ரேஷன் சிந்தூர் நம்ம இந்தியா நடத்தி வெற்றிகரமாக நடத்தின நம்மளோட ஆப்ரேஷனான சிந்தூர் பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஓகே, இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் எதனால் முதல்ல நடத்தப்பட்டது அப்படின்றத பார்க்கலாம். ஏப்ரல் 22, 2025 அன்னைக்கு நம்மளோட காஷ்மீரில் பகல்ஹம் அப்படின்ற இடத்துல நடந்த ஒரு டெரரிஸ்ட் அட்டாக். அதாவது நம்ம காஷ்மீர் அப்படின்னாலே காஷ்மீர் முழுக்க எப்போதும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னா கிடையாது. ஒரு சில பார்டர்ஸ்ல மட்டும்தான் எப்போதுமே பிரச்சனையா இருக்கும். அதை தாண்டி காஷ்மீர் ரொம்ப அழகான பிளேஸ், ஒரு மினி சுவிட்சர்லாந்து அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நிறைய அழகான இடங்கள் அங்க இருக்கு. ஸோ டூரிஸ்ட் நிறைய வர ஆரம்பிச்சாங்க. அதாவது எப்போ ஆர்டிகல் 370 காஷ்மீருக்கு ரிமூவ் ஆகி நம்ம கவர்மெண்ட் கிட்ட கைக்கு வந்ததுக்கு அப்புறம் அங்க நிறைய டூரிசம் டெவலப் பண்ண ஆரம்பிச்சாங்க. நிறைய டூரிஸ்ட் வர ஆரம்பிச்சாங்க. நிறைய இன்கம் நம்ம இந்தியாவுக்கு வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ காஷ்மீர் ஒரு புனித பூமி தான் அப்படின்றத மறுபடியும் அது ரீடைன் பண்ணிட்டு இருக்க அந்த டைம்ல தான் அதை பொறுக்காத பாகிஸ்தான், அதாவது அவனுங்களுக்கு எப்போதுமே நம்மளோட காஷ்மீர் மேல ஒரு கண்ணு இருக்கிற நாட்டையே அவங்களுக்கு ஒழுங்கா பார்க்க தெரியல. பாகிஸ்தான் அப்படின்ற உள்நாட்டுக்குள்ளேயே 1008 கலவரம், பஞ்சம், அங்க இருக்கிற மக்கள் எதுக்குடா இந்த நாட்டுல இருக்கோம், பஞ்சம் பிழைக்க முடியாம சாக வர நிலைமைகள் இருக்காங்க. லைக் லிட்ரலா அவங்க ஊர்ல பெரிய எக்கனாமி கிடையாது. அவனுங்களே சைனா கிட்ட பிச்சை எடுத்துட்டு இருக்காங்கன்றதா உண்மை. ஸோ அவங்களே ரொம்ப வறுமையில வாடிட்டு இருக்காங்க. உள்ள இருக்கிற நாட்டையே அவங்களால காப்பாற்ற தெரியல. இதுல நம்ம பக்கத்துல இருக்கிற இந்தியாவில இருந்து கொஞ்சம் காஷ்மீரை கைப்பற்ற முடியுமா அப்படின்னு எப்போதுமே இந்த நாய் எலும்பு துண்டுக்கு அலையிற மாதிரி நம்ம காஷ்மீரை பார்க்கும் போதெல்லாம் அவங்களுக்கு தோணும். அதே மாதிரி ஆர்டிகல் 370 ரிமூவ் ஆனதுக்கு அப்புறம் இன்னும் காஷ்மீர் ரொம்ப அழகாச்சு, டூரிசம் வர ஆரம்பிச்சது. நம்ம இந்தியா இன்னும் டெவலப் ஆகிறத பார்க்கும்போது இந்தியாவுக்கு அது ஒரு பெரிய ஆடட் அட்வான்டேஜா இருக்கிறத பார்த்து பொறுக்காத பாகிஸ்தான் டெரரிசம் அட்டாக், அதாவது முதுகெலும்பு இல்லாத கோழைகள் அவனுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நீ சண்டை போடணும் அப்படின்னா என்னோட வீரன் கூட போய் சண்டை போடு, எங்களுக்காக டே அண்ட் நைட் தூங்காம அங்க பார்டர்ல நின்று நம்மளை காப்பாத்துறதுக்காக போராடிட்டு இருக்கான் சோல்ஜர். அவன் கூட நேருக்கு நேர் சண்டை போட துப்பில்லாத இந்த பாகிஸ்தான் டெரரிஸ்ட் என்ன பண்றாங்க, ஒரு மொத்தம் 6 பேர் இருக்காங்க. அதுல 4 பேர் டூரிஸ்ட் இருப்பாங்க இல்லையா, டூரிஸ்ட் கிட்ட டைரக்ட் அட்டாக், அவங்க கிட்ட கன்ஸ் இருந்தது, அதை வச்சு அவங்கள சுட்டு கொன்னானுங்க. அதுவும் லிட்டரலா யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாருமே ஒரு ஃபன்னா ஒரு இடத்துக்கு சரி ஓகே நம்ம இந்த சம்மர் வெக்கேஷனை ஜாலியா என்ஜாய் பண்ணலாம், ஒரு அழகான இடத்துக்கு போறோம், இந்த சம்மர் வெக்கேஷன் ஜாலியா இருக்கும் அப்படின்னு போற டூரிஸ்ட் மேல அட்டாக் நடத்துறான் அப்படின்னா அவன் எவ்வளவு கேவலமானவன், எவ்வளவு ஒரு முதுகெலும்பு இல்லாத ஒரு பூச்சியா அவன் இருப்பான் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. சண்டை போடணும் அப்படின்னா நிராயுதபாணியா இருக்கிறவங்க கூட சண்டை போடக்கூடாதுன்றது நம்ம ஊர்ல சின்ன குழந்தைங்களுக்கு கூட நம்ம சொல்லிக் கொடுப்போம். டேய் அவன் கையில குச்சி இருந்தாதான் நீயும் குச்சி வச்சு சண்டை போடணும் அப்படின்னு நம்ம சொல்லிக் கொடுப்போம். ஆனா எதுவுமே தெரியாத அப்பாவி மக்கள் 25 இந்தியன் சிட்டிசன்ஸ் அண்ட் 1 நேபாளி, இவங்க மொத்தம் 26 பேரை கொன்னானுங்க. அதுவும் எப்படி கொன்னானுங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நீ முஸ்லிமா, உனக்கு களிமா தெரியுமா, தெரிஞ்சா சொல்லு, அப்படி தெரியலையா நீ முஸ்லிம் கிடையாது, ஹிந்துவா இருந்தா நான் கொல்லுவேன் அப்படின்ற மாதிரி. ஸோ முஸ்லிமா இருந்தா மட்டும்தான் நான் விடுவேன் அப்படின்னாங்க. பட் இதை கூட இன்னைக்கு நம்ம தமிழ் மீடியால இதை பேசுறதுக்கு யோசிக்கிறாங்க. இங்க உடனே நம்மளோட முஸ்லிம்ஸை நம்ம அப்போஸ் பண்ணி பேசுறோன்றது கிடையாது. இன்னைக்கு நம்ம நடத்துற அட்டாக் கூட பாகிஸ்தானுக்கு எதிரானது கிடையாது. பாகிஸ்தான் டெரரிஸ்ட் மேலதான் நம்ம நடத்திருக்கோமே தவிர இங்க நமக்கு பாகிஸ்தான் மக்களோ இல்ல முஸ்லீமோ நம்ம பிரச்சனை கிடையாதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அவனுங்க தான் அப்படி பிரிச்சு பாக்குறானுங்க. நீ முஸ்லீமா இருந்தா நான் உன்னை அலோவ் பண்ணிடுவேன், நீ களிமா உனக்கு தெரியுதா உன்னை விட்டுருவேன், நீ ஹிந்துவா இருந்தா உன்னை கொல்லுவேன், கிறிஸ்டியனா இருந்தாலும் கொல்லுவேன் அப்படின்னு சொல்லி நான் முஸ்லிமா இருந்தா தான் விடுவேன்னு சொல்லி அவங்க அந்த டெரரிஸ்ட் தான் இப்படி ஒரு அட்டாக் நடத்தினாங்க. ஸோ இதுல 26 அப்பாவிகள் கொல்லப்பட்டாங்க. அதுவும் தன்னோட சொந்தங்கள் முன்னாடியே. யோசிச்சு பாருங்க, நம்ம குடும்பத்துல இருந்து ஒருத்தர் நம்ம கண் முன்னாடி செத்து கிடக்கும்போது, அந்த ரத்த வெள்ளத்துல கிடக்கும்போது எப்படி இருக்கும். அதுலயும் ஒருத்தங்களாம் நியூ மேரிட், கல்யாணம் ஆகி 1 வாரம் தான் இருக்கு, ஹனிமூனுக்கு அங்க போன இடத்துல தன்னோட கணவரை பறி கொடுத்து உட்கார்ந்துருந்த அந்த புகைப்படம் நம்ம எல்லாரும் பார்த்திருப்போம். எல்லார் கடையிலும் ரத்தம் வராத குறையா இருந்தது. அப்ப அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க, என்னையும் சேர்த்து கொன்னுருங்க அப்படின் போது உன் மோடி கிட்ட போய் சொல்றதுக்கு நீ வேணும்ல அப்படின்னு அந்த பொண்ணை விட்டாங்க. ஸோ மோடியோட ரிவெஞ்ச் எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போமா இனி. எஸ், ஸோ இது நடந்தது ஏப்ரல் 22 அண்ட் மே 7 நைட் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இன்னைக்கு அதிகாலை 1 மணிக்கு நம்ம இந்தியா கொடுத்த அட்டாக் தான் ஆப்ரேஷன் சிந்தூர். இந்த பேர் வர்றதுக்கு காரணம், சிந்தூர் அப்படின்றது நம்ம பெண்கள், ஹிந்து பெண்கள் அவங்களோட நெற்றியில இடுற அந்த குங்குமத்தை நம்ம சிந்தூர் அப்படின்னுவோம். ஸோ எங்களோட பெண்களோட அந்த குங்குமத்தை அழிச்ச உங்களுக்கு நாங்கள் கொடுக்குற பதிலடிடா இது அப்படின்றதுக்காகவே நம்மளோட பாரத பிரதமர்
பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த பேர் வச்சிருக்காங்க. அண்ட் இந்த அட்டாக் வந்துட்டு இன்னைக்கு May 7th அதுவும் அதிகாலை நள்ளிரவு 1 மணிக்கு நடந்திருக்கு. இந்த அட்டாக்ல வந்துட்டு நாம எய்ம் பண்றதே பாகிஸ்தான் மக்களையோ பாகிஸ்தான் ஆர்மியவோ கிடையாது, பாகிஸ்தான்ல இருக்க டெரரிஸ்ட் குரூப் இவங்களை மட்டும்தான் எய்ம் பண்ணியிருக்காங்க. அதாவது டெரரிசமை எங்க வளர்க்குறாங்க, அந்த டெரரிசமோட ஹப்பா இருக்கிற இடம், லைக் எங்கெல்லாம் வந்து டெரரிஸ்ட் இருக்காங்க, அவங்களோட ட்ரைனிங் சென்டர்ஸ் எங்க இருக்கு, எங்கெல்லாம் வந்துட்டு அவங்களோட பயிற்சி நடக்குது, யார் அவங்களுக்குள்ள ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த டெரரிஸ்ட் குரூப்பை மட்டும்தான் எய்ம் பண்ணி 9 sites நம்ம வந்துட்டு டார்கெட் பண்ணி அடிச்சிருக்கோம். ஸோ நம்மளோட ரஃபேல் ஜெட்ஸ் ஆகட்டும், அதுல இருந்து ஸ்கேல்ப் க்ரூஸ் மிசைல் அப்புறம் பாம்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம பின் பாயிண்ட் பண்ண இடத்துல கரெக்டாக அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஸோ நாம இதில் மெயினாக எய்ம் பண்ணது லஷ்கர் இ தொய்பா அண்ட் ஜெய்ஷ் இ முகமது இந்த டெரரிஸ்ட் குரூப்பை தான் நம்ம பயங்கரமாக எய்ம் பண்ணோம். ஏன்னா இந்தியாவா ஒரு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணல, பட் இதுக்காக நம்ம அமைதியாக போனோம். டெரரிசம் பார்த்து பயந்தோம் அப்படின்னா நாளைக்கு இந்தியாவே அவனுங்க கேட்பானுங்க. இங்கே சண்டை போடுறதுக்கு சண்டை தான் தீர்வுன்றது கிடையாது, ஆனால் டெரரிசமை நம்ம என்னைக்குமே டாலரேட் பண்ண முடியாது சொல்லி தான் இந்தியாவோட அட்டாக் இது நடந்திருக்கு. அதாவது இப்போ ஒரு வாரமாகவே வந்துட்டு நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா May 7th வந்து மாக் ட்ரில் நடத்த போகிறாங்க. அதாவது என்ன மாக் ட்ரில் அப்படின்னா வந்து லைக் நம்ம இந்தியா நமக்கு எப்படி சொல்லி கொடுத்தாங்கன்னா, ஒரு சில பார்டர் பிளேசஸ்லாம் வந்துட்டு நாங்கள் சைரன் அடிக்கும்போது மக்கள் ஒரு இடங்களில் இப்போ வந்து ஒரு போர் ஒத்திகை அப்படின்னு சொல்லலாம். அதாவது இப்போ திடீர்னு ஒரு சைரன் அடிக்கிறாங்க அப்படின்னா அங்கே இருக்க மக்கள் எப்படி அலர்ட் ஆகணும், அவங்க வீட்டில் இருக்க லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஷட்டர் எல்லாமே அது ஸ்க்ரீன்ஸ் கர்டைன்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு இடங்களில் வந்து தாழ்வான இடங்களில் படுத்து கிடக்கிறதாகட்டும், எல்டர் பீப்புளாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுங்க. சைரன் கேட்டுச்சு அப்படின்னா உடனே நம்ம எல்லாமே லைட் ஆஃப் பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு போர் ஒத்திகைக்கு எப்படி தயாராகணும் அப்படின்ற மாக் ட்ரில் தான் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் இந்தியா சொல்லிட்டு இருந்துச்சு. பட் மாக் ட்ரில் பண்றேன் அப்படின்ற பேர்ல வச்சு செஞ்சு விட்டுட்டாங்க. ஏன்னா உலக நாடுகளே சரி 7ஆம் தேதி என்ன பண்ணுவானுங்க, மாக் ட்ரில் பண்ணி பார்ப்பானுங்க, சும்மா சைரன் அடிச்சு பார்க்கறது, லைட் ஆஃப் பண்ணி பொத்திட்டு படுத்துட்டு இருப்பானுங்க அப்படின்னு நினைச்சாங்க. பட் இந்தியா இறங்கி அடிச்சது. ஸோ நம்ம அவங்களோட எல்லைக்கே போய் அடிச்சு நம்மளோட ரஃபேல் ஜெட்ஸ் திரும்பவும் நல்லபடியா வந்துருச்சு அப்படின்னு தான் நம்ம இந்தியன் ஆர்மி சொல்றாங்க. பட் இதை பாகிஸ்தான் ஒத்துக்கவே இல்லை. இல்லை நாங்க அவங்களோட ஒரு 3-4-5 ரஃபேல் எல்லாம் அடிச்சு உடைச்சிட்டோம் அப்படின்றாங்க. பட் அது உண்மையே கிடையாது. அப்படி சில வீடியோ ஸ்ப்ரெட் ஆச்சு, அது எல்லாமே ஃபேக் நியூஸ், உண்மையானது கிடையாது. ஸோ பாகிஸ்தான் சும்மா வந்துட்டு இந்த சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் அப்படின்வாங்க, லைக் நாங்களும் வந்து அடிச்சிட்டோண்டா அவங்கள அப்படின்ற மாதிரி அவங்க ஊருக்குள்ள வேணா பூச்சாண்டி காட்டிக்கலாமே தவிர பட் உண்மை கிடையாது. ஸோ நம்ம சைடில் எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இல்லை அப்படின்னு இருக்காங்க. ஆனால் இதை பாகிஸ்தான் சொல்லலாம், என்னதான் மிதி நம்ம கிட்ட மிதி வாங்கினாலும் ஒண்ணுமே இல்லையே, எங்களுக்கு அடி வலிக்கவே இல்லையே, எல்லாம் ஊம குத்தா இருந்தாலுமே வலிக்கவே இல்லையே அப்படின்னு அவனுங்க சொல்லலாம். ஆனா இந்தியாவுக்குள்ளேயே பார்த்தோம் அப்படின்னா, ஏன் நம்ம தமிழ்நாட்டிலே பலரும் வந்துட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க, எதுக்கு இப்படி எல்லாம் பண்றீங்க, நீங்க பாகிஸ்தான் அப்படின்னா ஈஸியா அடிச்சிடுறீங்க, நம்ம சைனானா உங்களால அடிக்க முடியுமா, சைனா பெரிய நாடு அடிப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. சார் இப்போ நம்ம கிட்ட யார் பிரச்சனைக்கு வராங்களோ அவங்கள தான் சார் அடிக்க முடியும். சைனா இன்டைரக்டா நமக்கு ஒரு பிரச்சனை கொடுத்தா நாமளும் இன்டைரக்டா அவனை வச்சு பிரச்சனை கொடுப்போம். இப்போ சைனாக்கும் ஜப்பானுக்கும் ஆகாதா, அப்ப நாம எவனை வச்சு எப்படி மூவ் பண்ணணும், இன்டைரக்டா நமக்கு ஒரு பிரச்சனை கொடுத்தா நம்மளும் இன்டைரக்டா பிரச்சனை கொடுப்போம். டைரக்டா நேரா வந்து நம்மளோட அப்பாவி 25 மக்களை கொண்டு இருக்காங்க, இந்தியாக்குள்ள வந்து ஒரு தீவிரவாதிக கொண்டு இருக்கானுங்க அப்படின்னா அப்ப நம்ம திருப்பி அட்டாக் பண்ணி தானே சார் ஆகணும். இதை கூட புரிஞ்சுக்க முடியலையா உங்களுக்கு? வந்துட்டு பிஜேபி பிடிக்கல அப்படின்னா அது வேற கதை, அதை விட்டுருங்க. இந்தியான்னு வரும்போது ஒரு ஒற்றுமை இருக்கணும், அதே சார் உங்களுக்குள்ள இல்ல. ஒரு சில பெரிய நம்ம பார்த்து ரசிச்ச ஒரு பெரிய செலிபிரிட்டிஸே என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்தியா பீஸ் ப்ரோ, பீஸ்ஃபுல்லாக இருங்களேன் ப்ரோ அப்படின்றாங்க. ஏண்டா டே, பகல்காமில் அட்டாக் நடந்துச்சு, அன்னைக்கு அப்பாவி மக்களை அத்தனை பேரை கொண்டானுங்களே, அன்னைக்கெல்லாம் நீங்கள் ஒரு ட்வீட் போடல, ஒன்றுமே பேசல, இப்போ மட்டும் பாகிஸ்தானை திருப்பி நம்ம அடிச்சுட்டோம், அது பாகிஸ்தான் டெரரிஸ்ட் அடிச்சதுக்கெல்லாம் நீங்கள் பீஸ் ப்ரோன்னு வந்து நிற்கிறீங்களாடா இந்தியாக்குள்ளேயே அப்படின்ற மாதிரி ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ ப்ளீஸ் இந்தியா அப்படின்றத பாருங்கள், அது பிஜேபி, அது காங்கிரஸ், எனக்கு பிடிக்கும் மோடியை பிடிக்கும், எனக்கு வந்துட்டு சோனியா காந்தி பிடிக்கும் அப்படி யோசிக்காதீங்க. இந்தியாவாக பாருங்கள், இந்திய மக்களாக பாருங்கள். இந்தியாவுக்குள்ளே இருக்கிற எத்தனையோ முஸ்லிம்ஸ் அன்னைக்கு அந்த பகல்காம் அட்டாக் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, நம்ம இந்தியர்களை கொண்டாங்க இல்லையா, அந்த டெரரிஸ்ட் வந்து அந்த டூரிஸ்ட் பிளேஸ்ல அங்க காப்பாத்துறதுக்காக ஒரு முஸ்லிம், அங்க இருந்த ஒரு முஸ்லிம் அங்க கூட ஃபைட் பண்ணி இறந்தார். அவர் ஒரு இந்தியன் முஸ்லிம், அவர் அப்படி நினைக்கிறாரு. நம்ம இந்தியாலேயே எத்தனையோ முஸ்லிம்ஸ் இந்தியா ஏன் நாடு அப்படின்னு நினைச்சு நம்ம கூட உண்மையா ஒற்றுமையா இந்தியா ஏன் நாடுன்னு இருக்கிற எத்தனையோ பேர் இருக்கான். ஆனா இன்னமும் பாகிஸ்தானும் இந்த பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு ஒரு அரசியல் நடத்திக்கிட்டு இருக்கணுங்களும் இல்ல உங்களுக்கு வந்து முஸ்லிம்ஸ்னாலே நீங்க தீவிரவாதிகன்னு காட்டுறீங்க அப்படின்ற ஒரு பொய் பிம்பத்தை கட்டமைச்சிட்டு இருக்காங்க. இந்தியா எடுத்த ஒரு நல்ல மூவ் இது. டெரரிசமை நாங்க அலோ பண்ண மாட்டோம், டெரரிஸ்டுக்கு இப்படிதான் அட்டாக் கொடுப்போம் அப்படின்ற ஒரு நல்ல பாடம் புகற்றிருக்காங்க. ஸோ பட் இதுக்கு உலக நாடுகள் என்ன சொல்லுது அப்படின்றத பார்த்தோம்னா, அமெரிக்காவுக்குலாம் ரொம்ப டிஸ்கஸ்டிங்கா இருக்கான், முகம் சுளிக்கிற அளவுக்கு இருக்காம் இந்த சண்டைகள், பல காலமா இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்களே அப்படின்றாங்க.
எனக்கு ஒரு விஷயம் புரியல, ட்ரம்ப் அவர்களே, உங்களை யாராவது இந்த கணத்தில் அரைச்சாங்கன்னா எஸ் ஓகே இந்த கணத்தில் அரைங்க, இல்லை நம்ம 2 பேரும் பேச்சுவார்த்தை நடத்தி சண்டையை தீர்த்துக்கலாம் அப்படின்வீங்களா? சார், உங்களை ஒருத்தன் அடிக்கணும்னு நினைச்சானே அவனை அழிக்கணும்னு நினைக்கிறது தான் அமெரிக்கா. ஆனால் இங்கே ஒருத்தன் எங்களை வீடு தேடி வந்து ஒருத்தன் அடிச்சுட்டு போயிட்டா இப்போ அமைதியாக இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? உங்ககிட்ட யாராவது இந்த பஞ்சாயத்து பண்ணுங்கன்னு கேட்டாங்களா? அவர் சொல்கிறாரு, எனக்கு இது ரொம்ப இதாக இருக்குது, ரொம்ப டிஸ்கஸ்டிங்காக இருக்குது, லைக் இவ்வளோ வருஷங்கள் இப்படி சண்டை போயிட்டுருக்குன்னு போது அவன் ஒரு டெரரிஸ்ட் வந்து அப்பாவி மக்களை கொல்றான் அப்படின் போது திருப்பி அடிக்கல அப்படின்னா நாளைக்கு எல்லா வர இடத்துக்கும் வருவான். இன்னைக்கு நம்ம ஜம்மு காஷ்மீரை விடுவோம், நாளைக்கு பஞ்சாப் வேணும்வா, நாளைக்கு தமிழ்நாட்டுக்கே வருவான். இப்படி ஒவ்வொரு இடத்தையும் நம்ம அமைதியாக போய் அடி வாங்கிட்டு போயிட்டு இருக்க முடியுமா? ஸோ ரஷ்யா நமக்கு தெரியும், எப்போதுமே நம்ம கூட துணையாக நிற்கிற நண்பர்கள். அவங்க நமக்கு எப்போதுமே சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. லைக் இங்கே ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் நடந்திருக்கு, நம்ம பவுன்ஸ் பேக் பண்ணியிருக்கோன்றதை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அண்ட் இஸ்ரேல் நமக்கு சப்போர்ட் தான் பண்ணியிருக்காங்க. லைக் டெரரிசம் நம்ம என்றைக்குமே வளர்த்து விடக்கூடாது, இந்தியாவோட மூவ் கரெக்ட் தான் அப்படின்னு இருக்காங்க. அண்ட் சைனா, நான் வேணா அவங்க 2 பேத்துக்கும் பஞ்சாயத்து பேசட்டுமா அப்படின்னு இருக்கானுங்க. ஏண்டா டே சைனா, நீ தான் பாகிஸ்தான். ஸோ பாகிஸ்தான் ஒரு பஞ்சமான நாடு. ஆக்சுவலி அவனுங்கிட்ட பணம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அவனுங்களுக்கு பணம் உதவி கொடுத்து ட்ரைனிங் கொடுத்து அவனுங்களை இந்த வேலையெல்லாம் தூண்டுறதே நீ தான். ஆனால் வந்துட்டு ரொம்ப நல்லவன் மாதிரி நடிச்சிட்டு இருக்கான். எஸ், சைனா கொஞ்சம் ஆட்டம் ஓவராக தான் இருக்குது. பாகிஸ்தான் டெரரிஸ்ட் இருக்காங்க இல்லையா, நம்ம தான் சொல்லிட்டு இருக்கோம் நாங்கள் மக்கள் மேலேயோ வந்து மிலிட்ரி மேலேயோ நாங்கள் எந்த இதுவும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, எங்களுக்கு டெரரிஸ்ட் தான் பிரச்சனை அப்படின்னு. பட் அவனுங்க ஓப்பனாக இப்போ நம்ம நேற்று ஒரு அட்டாக் நடந்தோம் இல்லையா, இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்ததில் இறந்தவங்களுக்கான அந்த இறுதி சடங்குல பெரிய பெரிய அஃபீஷியல்ஸ் யார் அப்படின்னு பார்த்தோன்னா பாகிஸ்தானோட மிலிட்ரி அஃபீஷியல்ஸ் அதில் பங்கேற்றிருக்காங்க. அவங்களோட அந்த இறுதி சடங்கில் அவங்களுக்கு ஏதோ பெரிய இராணுவ வீரர்கள் மாதிரி அவங்களுக்கு மரியாதை கொடுத்து அவங்களுக்கான அந்த ப்ரேயர்ஸ்லாம் கொடுத்து, இதில் தயவு செஞ்சு அந்த கடவுள் பேர், அந்த அல்லா அப்படின்ற அந்த கடவுள் பேரை ஏன் சொல்கிறாங்கன்னே தெரியல. எந்த கடவுளும் வந்து ஒரு அப்பாவி உயிரை கொல்லணுன்றது எந்த கடவுளுமே சொல்லலை. ஆனால் நீங்கள் பண்ணுற பாவத்தெல்லாம் பண்ணிட்டு கடவுள் பேரில் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ பாகிஸ்தானோட டெரரிஸ்ட் அப்படின்ற பேரில் அவங்க பாகிஸ்தானோட மிலிட்ரி தான் இவங்களை அனுப்பியிருக்கு அப்படின்றது ரொம்ப அப்பட்டமாகவே தெரியுது. இறந்து கிடக்கிறது தீவிரவாதிகள். பாகிஸ்தானோட தீவிரவாதிகளோட இறுதி சடங்குல பாகிஸ்தானோட மிலிட்டரி போய் ராணுவ மரியாதையை அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ உலக நாடுகள் முதல்ல இதை பார்க்கணும். இந்தியாவை வந்து நீங்கள் பொறுமையாக இருங்க, இப்படி சண்டை போடாதீங்க, அசிங்கமாக இருக்குது, இத்தனை வருஷமாக சண்டை போட்டுட்டு இருக்கீங்களா, நாங்கள் வந்து உங்களுக்குள்ள பஞ்சாயத்து பண்ணட்டுமா அப்படின்னு பேசுகிற உலக நாடுகள் முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. தீவிரவாதிகளை வளர்த்து விடுறது யார், இந்தியாவுக்கு யார் எப்போ பாரு பிரச்சனை கொடுக்கணும், நிம்மதியாக யார் இருக்க இந்தியாவை விடுக்க மாட்டுறாங்க அப்படின்றத உலக நாடுகள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களோ இல்லையோ, ஆனால் இந்தியா தக்க பதிலடி கொடுக்கும் அப்படின்றதா உண்மை. ஸோ இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் பற்றி உங்களோட ஒப்பீனியன் டெஃபினட்டாக எதிர்பார்க்குற ஒரு இந்தியனா, ஒரு இந்திய குடிமகனா, இந்த இடத்துல நம்ம வந்துட்டு ஜாதி மதம் அப்படின்றதுலாம் கிடையாது. ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு இந்தியனா நம்மளோட உறவுகளை நம்ம இழந்தோம். அப்பாவி மக்கள், சுற்றுலா பயணத்துக்கு போன அப்பாவி மக்களை கொன்னதுக்கான நம்ம ஒரு பதிலடி கொடுத்துருக்கோம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.